ஐயா வணக்கங்கய்யா. தேனியிலேருந்து அறிவழகன்யா. வணக்கம் சொல்லுங்க. ஐயா இப்ப நிஷ்பலம் பெற்ற கிரகத்தோட காரகத்துவம் வந்து சரியா பலன் தராதுங்கிற மாரி படிச்சிருக்கோம். அது ஆ ஆனா குடுத்தாலும் ஒரு குடுத்த மாரி ஃபீலே இருக்காது. ஓகே, ஓகே. ஒரு 10ல சந்திரன் இருக்கவருக்கு இப்ப சந்திரன் நிஷ்பலம். கரெக்ட்டா? ஆமாங்கய்யா. அவர்ட்ட போய் கேட்டு பாருங்க. தொழில் பண்ண ஃபீலே இல்ல. என்ன தொழிலு, என்ன வியாபாரம் அப்டிம்பாரு. ஓ! சரி, சரிங்கய்யா. ம். சரிங்க. கேள்வி என்னன்னா, இப்போ தலைவர்கள்ல இப்போ ரஜினி, எம்ஜிஆருக்கும் 4ல சூரியன் நிஷ்பலமா இருக்கு. அப்படின்னு நம்ம அப்புறம் நம்புறோம். எப்படி ஃபேமஸ் இருங்க. அப்படின்னு நம்ம நம்புறோம். அந்த சரிங்க. ரஜினிக்கு 9 ஜாதகம் இருக்கு. என்ன? சரி, சரிங்கய்யா. எம்ஜிஆருக்கு நம்மட்ட கேட்டா பிறகுறாய்ங்க. இதெல்லாம் வந்து இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நீங்க சரி. நான் பாருங்க 99.9% ஆ. லக்கணத்தின் பேஸ்ல வந்து தலைவர் ஜாதகத்த பேசியிருக்கவே மாட்டேன். சரி, சரிங்க. ஏன் தெரியுமா? அந்த டைம் நமக்கு தெரியாது. அப்ராக்ஸிமேட் தேதி ஆமா, தெரியலாம், தெரியாம கூட இருக்கலாம். இப்போ உதாரணம் என் ஜாதகத்த கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன்னா நான் கண்டிப்பா சொன்னதில்ல. ஆமா. அதனால நம்ம என்ன செய்யலாம், நம்ம வீட்ல அப்பா, அம்மா ஜாதகத்த வச்சுட்டு, அண்ணன் தம்பி ஜாதகத்த வச்சுட்டு, மாமன் ஜாதகம் சொன்னா தான் பர்ஃபெக்ட்ட நோக்கி நீங்க போறீங்கன்னு அர்த்தம். யூகத்தின் சரிங்க, சரி. ஜாதகத்தை படித்துவிட்டு யூகத்தில் பேசுவது தவறாக முடியும். சரிங்க. இல்ல ஒரு ஆய்வுக்காக பண்ணேங்கய்யா. அதுக்காக தலைவர் ஜாதகத்தை விட்டு அப்பா, அம்மா ஜாதகத்த ஆய்வுக்கு எடுத்துக்குருவோம். பக்கத்துல மாமச்சின்னு எடுத்துக்குருவோம். அது மாரி தலைவர் இல்லையா என்ன? இருக்காங்கய்யா. ம். நன்றிங்க, நன்றிங்க. செலிபிரிட்டீஸ் ஜாதகம்ங்கிறதுல ரஜினிக்கு தேதியே மாத்தி போட்டிருக்கானுங்க. ஓ! ம். அவரு ஒரு நாள் சரி, கொண்டாடுறாரு, சரி. ஒரு நாள் கொண்டாடாம போறாரு. அதுல வந்து போறது. நீங்க சொன்ன மாரி 10ல்னா அந்த லக்ன இந்திரா காந்தி ஜாதகமே நைட் 11 மணியா 11:40 ஆய்வுல ஒருத்தர் 40 பக்கம் புக் எழுதியிருக்காரு. ஓ! சரி, சரி. லக்னம் கடக லக்னம் இல்ல. அந்த அம்மா சிம்ம லக்னம்னு எழுதியிருக்காரு. இன்னொருத்தன் கடக ஆ. லக்னம் தான் எழுதியிருக்கான். நமக்கு அதெல்லாம் தாண்டி ஆனா அந்த நாள் கரெக்ட்ங்கிறது மட்டும் அந்த அம்மாவுடைய சுயசரிதம்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்க, சரிங்க. ம். நல்லா இருக்கு. நல்லது. ஆ. என்னுடைய அபிப்பிராயம் ம். ஆய்வுகளை தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ணுங்க. நான் எப்படி பண்றேன்? என்னோட குடும்பம், என்னோட ஊரு, என்கிட்ட பார்க்குற கிளையண்ட் இந்த ஜாதகத்த தாண்டி ம். தலைவருக்குள்ள போறதில்ல. ஏன்னா இந்த ஜாதகம்லாம் நான் விசிபிளா இல்ல லைவா நானே கேட்டு தெரிஞ்ச ஜாதகம். இதுல தப்பு வந்தாலும் என்னை சேர்ந்தது. சரி வந்தாலும் என்னை சேர்ந்தது. ஆனா நல்லது. இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வர ஜாதகம் கரெக்டான எனக்கு தெரியாது. அது யூகத்தின் சரி. பேர்ல ஒப்பீடுக்கு உப்புக்கு சப்பா வச்சுக்கலாம். ரஜினிக்கு 7ல குரு ம். இருக்கு. 2ல சனிக்கு ம். இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா லக்னம் அதுதானன்னு நமக்கு தெரியாதுல்ல. கண்டிப்பாங்க. ஆய்வு நல்லதுங்க. மனப்பான்மையில் இருக்கவர்களுக்கு பெருந்தலைவர் ஜாதகத்த தொடாம பார்க்கிறது நல்லது. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நல்லது. ம். புரியுதுங்க, புரியுதுங்க. அவங்க குடுத்த ஜாதகம் உண்மையாக இருந்தால் அது உண்மைன்னு நீங்க பேசுவோம். சரியா? சரிங்க, சரிங்க. நல்லதுங்க. ம். அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா நாகப்பட்டினத்துல இருந்து செல்வம் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சார். பேசுங்க. ஐயா அந்த இது சூரியன் சுக்கிரன் சேர்ந்து வந்து அதாவது விலகி வந்து பெண்ணுக்கு வந்து சூரியனை தாண்டி சுக்கிரன் போயிட்டுன்னா விலகுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ம். சுக்கிரனுக்கு பின்னால ஆணுக்கு விலகும் போது ஆண் விலகுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ம். இது வந்து எப்படி அந்த திருமண வாழ்க்கையில உள்ளதா இல்ல வந்து 2 பேருக்கும் பிரிவினைன்றதா? இந்த இடத்துல கணவனோட உறவுடைய அளவைத்தான் நம்ம சொல்ல போறோம். சரிங்க. ஆமா. சூரியன் நோக்கி சுக்கிரன் வந்தா அந்த அம்மா நெருக்கமா இருக்கும். சூரியனை கடந்துட்டா அந்த அம்மா கொஞ்சம் விலகி இருக்கும். அப்படிதான் சொல்ல போறோம். ம். 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துட்டா ஓகேவே. சரி. ம். அவங்களோட அப்ப தனிப்பட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரியா இருந்துட்டு இருந்தாக்கா நல்லா இருக்கும். அப்படி இருக்கிறது தான் நல்லது. சரி அந்த அம்மா நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். சரி பார்த்து பஸ் ஏறி போயிட்டு வா. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். எதுக்கு போற? ஏன் போறேன்னு கேட்டா சண்டை வருமா? வராதா? கண்டிப்பா வரும். ம். இந்த அம்மாவுக்கு குறைஞ்ச டிகிரி அவருக்கு அதிக டிகிரினாலும் சண்டை வரும். அப்போசிட்டா 2 பேத்துக்கு ஒரே மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நான் ட்ரெயினுக்கு போறேன். ட்ரெயின்ல டிக்கெட் போடவா? பஸ்ல போறியான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. சரி. அதே மாதிரி அந்த சுக்கிரன் வந்து அஸ்தகங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டிகிரி 1 டிகிரில சேர்ந்திருந்தாக்கா எப்படிங்க இருக்கும்? ரொம்ப நெருக்கமா பொசசிவா இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தா. சுக்கிரன் அஸ்தங்கமா இருக்க ஜாதகத்தை பூரா கேட்டு பாருங்க. அப்பாவோ வீட்டுக்காரோ நம்மளையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களால முடியுமான்னு பாருங்க. பொசசிவ்னஸ். உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச அதை போய் அதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்து பக்கத்துல பாருங்க. ஒரு அம்மா போன் பண்ணுது. அந்த அம்மாவோட வீட்டுல இருந்து ஒரு 10 வீடு தள்ளி ஒரு டீ கடை இருக்கு. அந்த அம்மாவுக்கு டீ சாப்பிடணும் போல தோணுது. அந்த அம்மாவோட வீட்டுக்காரன் நானும் ஆத்தூர் பக்கத்துல நரசிங்கபுரம்ங்கிற ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த அவருக்கு போன் பண்ணுது. பொண்ணு வரும்போது டீ வாங்கிட்டு வாங்க அப்படிங்குது.
அவர் சொல்றாரு, நான் 3.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறேன், திரும்பி வந்து டீ வாங்கிட்டு உனக்கு கொடுக்கணுமான்னு. போன டொப்புன்னு வச்சிருச்சு. இவர் கொஞ்ச நேரம் இருந்தாலும் மூட் அவுட் ஆயிட்டாரு இவரு. வீட்டுக்கு போனா சண்டை கட்டுவலைன்னு திருப்பி பைக்கை திருப்பி வந்து டீ வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மா பொண்ணு டீ நல்லா இல்ல, ஏன் அந்த கடையில வாங்கினேன், வேற கடையில வாங்கலாம். அந்த நெருக்கம் என்ன செய்யுதுன்னா, எனக்கானவனாவே இருன்னு சொல்லுதுங்க. அதனால வாழ விட மாட்டேங்குது. அன்பு இருக்கலாம், பொசசிவ்னஸ் அன்பு இருக்க கூடாது. இப்ப இதுக்கு என்னங்க ஐயா தீர்வு? பேய்க்கு வாக்கப்பட்டுட்டோம், காதும் தலைக்கு மாட்டாம கழுத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒழுக்கமா இருக்கிறது நல்லது ஐயா, செல்வ ஐயா. அதே மாதிரி இந்த ஸ்தம்பனம் வந்து எப்படி அந்த அதுக்கு முழுசா நேரத்துல கேட்கவே மாட்டேன்ட்டீங்களே. அடிபடும் போது முதுகுல வாங்கிக்கங்க, முகத்துல பர்சனாலிட்டி போயிட போகுது. அந்த மாதிரி சில கொள்கையை வச்சுக்கோங்க. சரி எல்லாத்துக்குமே பரிகாரம் தேடி அலைவது தவறுங்கிறத மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்தம்பனத்துல உள்ளதுக்கு வந்து நம்ம கர்ம ஜோதிடம் ஒண்ணு படிக்கிறோமே, எதுக்கு படிக்கிறோம்? இந்த கர்மம் எப்படி இந்த மாதிரி கர்மங்கள்லாம் வாழ்க்கையில தலையிட்ட கூடாதுங்கிறத கர்ம ஜோதிடம் படிக்கிறோம். என்ன முகத்துல அடிக்காத பர்சனாலிட்டி போயிடும், முதுகுல குத்து திரும்புறதுக்கு கடவுள் நேரம் கொடுக்கணும். நோட்டீஸ் பாயிண்ட் சொல்லுங்க. இருக்கும்போது வந்து எப்படி சென்னையில ஜனவரி 2-3 நாள் கர்ம ஜோதிட வகுப்பு இருக்கு. அதுல ஒரு அம்மா கேட்கறாங்க, இங்கிலாந்துல இருக்குது அந்த அம்மா ஜாதகத்துல புதன் வக்கரம் உபய வீட்டுல இருக்குது, அதாவது தனுசுல இருக்கு. அந்த பையனோட ஜாதத்துல புதன் வக்கரம் கன்னியில இருக்குது. அந்த அம்மா ஜாதத்துல புதன் வக்கரம் மிதனத்துல இருக்கு. அந்த அம்மாவோட பொண்ணு ஜாதத்துல புதன் வக்கரம் மீனத்துல இருக்கு. 4 கார்னர்ல இருக்கு. கர்மா பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, எங்க வீட்டுல எந்நேரம் சண்டை நடக்குதுங்க. ஆனா யாருமே அவங்க ஒரு மணி நேரம் பேசல அப்படின்னா அந்த அம்மா பைத்தியம் முடிச்சிருமாமா. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணுங்குது. அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, சார் வேலைக்கு போயிட்டு வந்தவனே இன்னைக்கு என்ன நினைச்சுன்னு கேக்குது. நான் டீட்டெயிலா சொல்லலைன்னா எனக்கு தூங்க விட மாட்டேங்குது. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன், பயங்கர பெயினா இருக்குன்ற. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த 4 பேருக்கும் உள்ள ஒரே பேட்டர்னை கண்டுபிடிச்சு, புதன் தான் ஒரே மாதிரி இருக்கு, பெண் சாபமும் இருக்கு, நீங்க இந்த மாதிரி தீபம் போட்டு வாங்கன்னு. 9 மாசம் கழிச்சு அவர் இன்னைக்கு போன் பண்றாரு, சார் பேச்சு நின்றுச்சு சாருங்கிறாரு. நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும்னா, சூரியன் சக்கரன் அஸ்தங்கம் ஸ்தம்பனம் வரும்போது பேட்டர்னா வருதான்னு பாருங்க. அப்படின்னா அந்த குற்றத்துக்கு அவங்க காரணம் இல்ல, குடும்பத்துல வேற யாரோ காரணம். அதை நிறுத்தினாலே பாதி வெற்றி. நல்லது. அடுத்து வணக்கம் சார். வணக்கம்மா. கோச்சாரம் சம்பந்தமா ஒரு கேள்வி ஐயா. கேளுங்க. இப்ப வருட கிரகங்கள் அவங்க இந்த ஓன் நட்சத்திரத்துல போய்கொண்டு கேது சூன் போக இருக்கிறாரு. அதே நேரம் மாத கிரகங்களும் அவங்க நட்சத்திரத்துல இப்ப புதன் வந்து கேட்டையில, சுக்கிரன் வந்து குரு புனர்வூசத்துல புதன் வந்து கேட்டையில, கேது வந்து மகத்துல போறாரு. ரைட், சொல்லுங்க. அந்த நேரத்துல மாத கிரகங்களும் அவங்க நட்சத்திரத்துல போறது ஒரே நேரத்துல வரமாட்டாங்க, முன்னுக்கு பின்னுக்கு வருவாங்க இல்லையா? ஆமா. அதுல ஏதாவது ஸ்பெஷல் பிரேயர்ஸ் ஏதாவது செய்யலாம் ஐயா? நீங்க கேட்ட கேள்வி சரியான யோசனைக்குரிய கேள்வி. நல்லா மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கங்க. சனி உத்திராடத்துல போறாரு சொந்த நட்சத்திரத்துல, கரெக்டா? ஆமா. அதே மாதிரி குரு வந்து தன்னோட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. கேது சொந்த நட்சத்திரத்துல வேற வேற காலமா இருந்தாலும் கூட சனி உத்திராடத்துல போறாருன்னா ஏதோ ஒரு லக்னம் பார்த்துக்கிறோம். உதாரணமா ஒரு கன்னி லக்னம் எடுத்துக்கிறோம். சனி எந்த பாவத்துக்குரியது? 5க்கும் 6க்குரியவர். இங்க இருக்காரு, 7ல இருக்காரு. இந்த 3 பாவ பலனும் அவரை நோக்கி வந்து ரெடியா எடுத்துக்கன்னு சொல்ல காத்திருக்கு. ஒரு கிரகம் சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது அந்த கிரகத்துடைய பாவ பலன்கள் அவர் பக்கத்திலேயே இருக்கும். எடுத்துக்கன்னு நான் என்ன செய்வோம், இப்ப நீங்க சொன்ன இந்த கண்ணில கணஜாதம் 7ல சனி உத்திராடாதி 9, நீ காதலிக்கிறவுள்ள தண்ணி வழியே வரும்போம். உத்திராட்டாதியை கடந்துட்டவனே 2 குடும்பமும் பேசும். சப்போஸ் உத்திராட்டத்திலையும் இல்லை இதுலயும் இல்லை, அசுபதிக்கு போயிடுச்சுன்னா திரும்பி கூட பார்க்காது. சொந்த நட்சத்திரத்துல போகும்போது உங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கு குழுங்கிற மாதிரி சிறப்பா இருக்கும். உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிடுறோம்மா, சந்திரன் வந்து அஸ்தத்துல போறதுக்கு முதல் நாள் உத்திரத்துல போயிட்டு இருக்கு. ஒரு தோட்டத்துக்கு தண்ணி விடணும். ஒருத்தர் போன் பண்ற, தோட்டத்துக்கு தண்ணி விடாம வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்படி ஆன் பண்ணி பாக்குறேன், சந்திரன் அஸ்தத்துல போகுது.
வெறும் ஒரு 4.5 நிமிஷம் இருக்கு. இன்னைக்கு மழை பெஞ்சிடும், தண்ணி விட வேண்டாம், பரவாயில்ல நீங்க போங்கன்னு. 5 மணிக்கு சொல்றேன், 5:30 மணிக்கு மழை. அது மாதிரி ஒரு கிரகம் சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் போது அதோடைய ஆதிபத்திய பலன்களும் அது நின்ற வீட்டும் பலன்களும் நம்ம மிக அருகாமையில் இருக்கும். கேக்குதுங்களாம்மா? இதையா வருட கிரகங்கள்ல 4 பேருமே போறாங்க இல்லையா? இப்ப அவ்வளவு ஆதிபத்தியங்கள் நமக்கு இந்த வருஷத்துல நிறைய கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும். ஆனா யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னா பிறந்த கால ஜாதத்துல இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் அனுபவிச்சு சக்கையா பெரிய ஆள் ஆயிடுறாங்க. பிறந்த கால ஜாதத்துல அப்படி இல்லை. உதாரணமா கேது நட்சத்திரத்துல பிறந்த காலத்துல இருந்துச்சுன்னா இப்ப போகும்போது அந்த சூழ்நிலை அவங்க கண்ணுக்கு தெரியாது, எடுத்து அனுபவிக்கிறாங்க. பிறந்த காலத்துல கேது சூரிய நட்சத்திரத்துல இருக்குது. ஆனா இன்னைக்கு அவர் சொந்த நட்சத்திரத்துல போறேன்னா அந்த சூழ்நிலை வரும், நம்ம கொஞ்சம் தான் எடுப்போம். ஒரு பொதுவான கோச்சாரத்துல கிடைக்கிற பலன் டெம்பரவரி, ரொம்ப மீடியம். பிறந்த காலத்துல இருந்து கோச்சாரத்துல வந்துச்சுன்னா கிடைக்கிறது ஃபுல்லி எனர்ஜியா இருக்கும். புரிஞ்சுங்களாமா? புரிஞ்சுது ஐயா. இப்ப எங்களுக்கு அஸ்ட்ராலஜி நாலேஜ் இருக்கும் போது இப்ப 4 வருட கிரகங்களும் இப்ப 3 பேர் இல்ல 2 பேர் போய்கொண்டிருக்கிறாங்க. குருவும் ராகுவும் போய்கொண்டிருக்கிறாங்க. சனி போக போறாரு. அப்புறம் கேது வந்து மகத்துக்கு போற நேரம் கிட்டத்தட்ட 4 பேரும் ஒரே நேரத்துல போவாங்க. அதே நேரம் மாத கிரகங்களும் தங்கட நட்சத்திரத்துல முன்னுக்கு பின்னுக்கு. எனக்கு புரிஞ்சுது. 5 கிரகம் ஒரே நேரத்துல போகுதுன்னு ஒரு 2 மாசத்துல. ஆமா. 2-3 மாசத்துல 5 கிரகம் ஒட்டுக்க 5-6 கிரகம் ஒட்டுக்க போகுது. அப்படின்னா சூழ்நிலை எல்லாத்துக்கும் நெருக்கமா இருக்கும். நாம இந்த அஸ்ட்ராலஜி நாங்க படிக்க தொடங்கினா பிறகையா இதுல ஏதாவது ஸ்பெஷல் பிரேயர்ஸ் செய்யலாமா? செய்யலாம். உதாரணமா நீங்க வீடு வாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. 4ஆம் அதிபதி சாரத்துல போகும்போது வீட்டுக்காக ப்ரே பண்ணுங்க. அதுக்கான சூழ்நிலைகள் இயல்பா வாசல்ல வந்து கிடைக்கும். வா வீடு இருக்கு, நல்ல வீடுக்கு வான்னு கூட்டிட்டு போவான். ஆமா. சொத்து வாங்கணும், அது செய்யுங்க. வேலை கிடைக்கணும். 10ஆம் இந்த சனியே வந்து சொந்த நட்சத்திரத்துல போறாரு, அது மிதுன லக்னமா இருக்கு, தொழில் ஸ்தானத்துல போறாரு. நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, சூப்பரான வேலை கிடைக்கும். ஆமா. ரொம்ப நன்றி ஐயா. நல்லது. இன்னொரு ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்கு ஐயா. நாங்க ஜாமக்கோல் கிளாஸ் இப்ப கடைசியா நடந்த ஜாமக்கோல் கிளாஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் வந்து 2026ல கொடுங்க ஐயா, ஜூம் கிளாஸ். பாப்போம். உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ரொம்ப நாள் அதை கேட்டு இருக்காங்க. நேரமின்மையும் உடல்நல குறைவும் தான் தள்ளி போயிட்டே இருக்குது காரணம். உங்களுக்கு வசதியான நேரத்துல 2026ல எங்களுக்கு கொடுத்துடுங்க ஐயா ஜூம் கிளாஸ். உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுறேன். கண்டிப்பா செய்வோம். உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுது. பெரும்பாலும் ஜனவரி மாசத்துலயே அதுக்கு வேலை செஞ்சிருவோம், டிக்ளேர் பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி ஐயா. அதிகபட்சம் ஜனவரி 20ஆம் தேதி மார்ச் 20க்குள்ள கிளாஸ் இருக்கும். ஜாமுக்குள் உயர்நிலை இருக்கும். ஓகே, வீக்கெண்ட்ல கொடுங்க ஐயா. அப்படித்தான் வரும். ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுமா. அடுத்து குருஜி. வணக்கம் குருஜி. வனிதா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. நல்லா இருக்குமா, சொல்லுங்க குருஜி. முக்கியமான கேள்விங்க. புதன் ஸ்தம்பனத்துல இருக்குது. ஸ்தம்பனத்துல இருந்து அஷ்டமாதிபதி விருச்சிக லக்கணம் தசா புத்தி நடத்தும் போது அதோட பலன் கொடுக்குங்களா? ஸ்தம்பனத்துல கண்டிப்பா அது கொடுக்கும். அந்த ஸ்தம்பனங்கிற வார்த்தைக்கு என்னன்னா அனுபவிக்காம கொடுக்கும். உங்களால அனுபவிக்க முடியாதபடிக்கு டெம்பரா கொடுக்கும். நீ பாருங்க, உங்களுக்கு சொன்னதுக்காக படிச்சு புரியுற மாதிரி ஒரு பதில சொல்லிடுறேன். ஒரு கோயிலுக்கு முக்கியமான பரிகாரம் பண்றதுக்காக ஒரு அம்மா யுஎஸ்ல இருந்து வருது, இந்தியாவுக்கு வருது. சரிங்க. அந்த அம்மா வந்து வரப்போறேன்னு சொல்லும் போது, அதாவது 4-5 மாசத்துக்கு மேல கேட்கும் போது புதன் ஸ்தம்பனத்துல இருக்காரு. இதை வந்து செஞ்சிருக்குன்னு அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டேன். 5 மாசம் கழிச்சு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது வந்த அன்னைக்கு புதன் ஸ்தம்பனத்துல இருக்காரு. எந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சிச்சோ அந்த பொருள் பூஜை பொருள்லாம் வாங்கும்போது அந்த அம்மாவுக்கு மென்சஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 46 மணி நேரம் 47 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து 5 நாளா இருந்து திரும்பி லீவ் முடிஞ்சு திரும்பி ஊருக்கு போயிடுச்சு. பண்ண முடியல. பர்பஸ் எதுக்கு வந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு குலதெய்வங்களுக்கு இந்த பூஜையை பண்ணணும்னு வந்தாங்க. அது மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, ஒரு குழந்தைக்கு புதன் ஸ்தம்பனத்துல திசை நடக்குதுங்க.
அவன் வந்து எக்ஸாம் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டான். காய்ச்சல், ஒரு ஹெவி ஃபீவர், கண்ணை முழிக்கவே முடியல, லீவு, எக்ஸாம் போகல. ஆனா அந்த கேள்வியில அவனுக்கு தெரியாத கேள்வி இல்லைங்கிற அளவுக்கு படிச்சிருந்தான். அப்ப குடுக்கும் அனுபவிக்க விடாது. ஸ்தம்பனம்ங்கிறது ஸ்தம்பிக்க வைக்கிறது. நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல. இன்னொன்னு பாருங்க, ஊர்ல இருந்து ஒருத்தர் பணம் கொண்டு வர்றாரு, இன்னொன்னு ஏடிஎம் கார்டு கொண்டு வர்றாரு பிரச்சனை பாக்குறதுக்கு. அவருக்கு யாரை பிடிக்க அந்த அன்னைக்கு புத்திநாதன் ஸ்தம்பனத்துல இருக்கு. ஏடிஎம் கார்டு முதல் நாள் இரவு தான் டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நீங்க வந்து பணம் எடுக்கலாம் சொன்னா ஏடிஎம் வேலை செய்யுது. அவர் அங்க டெல்லியில இருந்து இங்க இந்தியாவுக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டார். டெல்லியில இருந்து திருப்பூர் வந்துட்டார். அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு வெறும் 6 மணி நேரத்துல வேலை செய்யல. நைட்டு 12 மணிக்கு காலை 6 மணிக்கு வேலை, பணம் எடுக்க முடியல அவரால். அதனால திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்றோம், ஸ்தம்பனம் என்பது பலனை கொடுக்கும், அனுபவிக்க விடாது, அல்லது அனுபவிக்க முடியாத பலன்களை தரும் அப்படிங்க ஞாபகம் வச்சுட்டா ரைட். கிளியரம்மா? கிளியருங்க சார். இன்னொரு இதுங்க, இப்ப அஸ்தங்கத்துக்கு வந்து நீங்க சாயங்கால நேரம் சிவன் கோயில்ல, பிரதான சிவன் கோயில்ல விளக்கு போட சொன்னீங்க சாயங்காலத்துல. அது நம்ம பிரதான சிவன் கோயிலு பழைய குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு முந்தின கோயிலா இருக்கணும்னு அர்த்தம். அது மாதிரி. அதே மாதிரி பழமையான கோயில். அதே மாதிரி ஸ்தம்பனத்துக்கும் இருக்குதுங்களா? இல்ல, ரெண்டுக்கும் ஒண்ணுதான், ஒரே இதை பண்ணா போதும். ஒரே இதுதானுங்களா? இப்ப ஸ்தம்பனமான கிரகம் அஷ்டமாதியாவும் இருந்து பாவகாதியாவும் இருந்து செய்யும் போது இது கஷ்டத்தை மட்டும் கொடுக்குங்களா? ஏன் எத்தனை இழுத்தீங்கனாலும் ஒரே பதில் தான். அவர் ஸ்தம்பனம் சொன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அஷ்டமாதிபதி அதுன்னு இல்லை, எங்க போனாலும் ரிசல்ட் அதுதான். நம்ம அது பாசிட்டிவான வேர்டே இல்லையே, நீங்க சொல்லலையே. ஆமாங்க, பாசிட்டிவே இல்ல. அது ஹை டிகிரி, அது ஒண்ணுதான் பாசிட்டிவ். ஹை டிகிரின்னா என்னன்னா நிறைய கொடுப்பாரு, சட் நிறைய கொடுப்பாரு. நீங்க ஒரு நல்ல சக்கரை வியாதிக்கான கொண்டு ஸ்வீட் கொடுப்பீங்க, சாப்பிட்டு அதிகமாப்பல சக்கரை ஏறி போயின்னு கொடுப்பீங்க, அவர் வாங்கி மோந்து பார்த்துட்டு நிக்க வேண்டியதுதான். ஹை டிகிரி ஸ்வீட்டை கொடுக்கும், உடம்பு சர்க்கரையில இருக்குன்னு சொல்லும். ஸ்தம்பனம் சாப்பிட்டா மண்டையை போட்டு ஜாக்கிரதைன்னு சொல்லும். புரியுதா? புரியுது. அபயோகியா இருந்தா சொன்னீங்க, அப்படி இருந்தாலும் சாப்பிட மீறி சாப்பிடாம படுத்துக்கிறவங்க பெட்ல போயிடுவான். கோவிந்தா கோவிந்தா. அப்போ அந்த தசா புத்தி முழுவதும் இதேதான் இருக்குங்களா? ஆமா, ஒரு சம்பவத்தின் காலப்போக்கு அது தசாபுத்தி காலங்கள் இருக்கும். ஒரு அம்மா வந்து டாக்டர்கிட்ட போகும்போது மட்டும் சுகர் மாத்திரையை சாப்பிட்டுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து நீங்க நல்ல இனிப்பு நிறைய போட்டு சாப்பிட்டாங்க. உடம்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு புண்ணு. அந்த அம்மா டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து புண்ணு ஆறவே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஸ்தம்பனத்தோட தசாபுத்தி. அந்த அம்மா வலி தாங்க முடியாம அவஸ்தப்படும் போது என்கிட்ட கன்சல்டிங் வருது. நான் சொன்ன வார்த்தை, எது பிடிக்கலையோ அதை நிறைய சாப்பிட்டுருக்கிறீங்க. வாயை கட்டுப்படுத்தாம நோய் குணமாகாது. உங்களால அனுபவிக்க முடியாத பலனைத்தான் கொடுக்குற கடவுள். நீங்க அதை மீண்டும் அனுபவிச்சால் இந்த வலி போக்கவே முடியாது. 7 மாசம் அந்த மாதிரி இனிப்பு இருந்தீங்க, வெறும் கூழா குடிச்சு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. புரியுது என்ன? புரியுது. இது புதன் தேசம் முழுவதும் இது நடக்குங்களா? ஆமா, யோகம் அப்படி நடக்கும்போது அவயோகம் அப்படித்தான் நடக்கும். என்ன கேள்வி இது? ஓகேங்க, நன்றிங்க குருஜி. நல்லது, நன்றி. அடுத்து யார் கேட்கணும்? கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அலங்காயம் தமிழரசி பேசுறேங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. நீங்க ஒரு கோரிக்கை உங்ககிட்ட, எனக்கு வாஸ்து கிளாஸும் நியூமராலஜி கிளாஸும் நீங்க எடுக்கணும். நான் உங்ககிட்ட அது படிக்காதது, அது 2 வகுப்பும் படிக்கல. அதனால உங்ககிட்ட ரொம்ப அன்போட வேண்டிக்கிறேன். அந்த 2 வகுப்பும் நீங்க ஜூம்ல எடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்குங்க, ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரு கோரிக்கை. இன்னொன்னு, ஒரு 30 ஆண்டா நான் பார்த்துட்டு வரேங்க குடும்பத்துல. 17ஆம் தேதி கல்யாணம் பண்ண பிள்ளைங்க எல்லாமே கடுமையான விளைவுகளை சந்திச்சு எல்லாமே பிரிஞ்சிருக்காங்க, இல்லைன்னா மரணம் அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. அதனால நான் யாரையுமே 17ஆம் தேதி கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறதே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் 17 பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். இன்னொன்னு வந்து, ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு ஆகுறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லிடுவாங்க. இன்னொரு கோரிக்கை உங்ககிட்ட, இப்போ எந்த நாள்ல திருமணம், எந்த தேதியில செய்யக்கூடாது, செய்யலாம்?
நீங்க தான் எல்லா முடிவும் எடுத்துட்டீங்களேம்மா, அப்புறம் நம்ம கேள்வி. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஏம்மா, நீங்க நான் பல் விளக்க மாட்டேன், உங்களுக்கும் குளிக்க மேல மாட்டேன், அப்புறம் சுத்தமா இருக்குது எப்படி என்ன அர்த்தம்? நீங்க தான் முடிவு எடுத்துட்டீங்களே, அப்புறம் இதுல என்ன கேள்வி? நீங்க என்னுடைய மட்டும் இல்ல, அனுபவத்துல நான் இருங்க செய்யறேங்க. இருங்க, நீங்க மட்டும் இல்ல, நமது முன்னோர்கள்ல இருந்து எல்லாருமே இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. நல்லதுங்க. 5ஆம் தேதி கல்யாணம் பண்ணாத குழந்தை பிறக்காது, 7ஆம் தேதி கல்யாணம் பண்ணாத சந்தோஷமா இருக்க மாட்டா, 9 மாமியார் பிரச்சனை இருக்கும், 8 பண்ணவே பண்ணாது. நீங்க இல்ல, உங்களுக்கு முன்னுக்குள்ள இருந்தே கத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லது. ஆனா நாங்களும் சொல்றோம், பண்ணாதீங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் இருக்கிறது 27 நாள். ஆமா. 14 நாள் வந்து வளர்பிறை, 14 நாள் தேய்பிறை. தேய்பிறை. 30 நாள் வச்சுக்கிறோம். அமாவாசை ஆமா. கல்யாணம் பண்ண மாட்டோம். பாட்டிமை பிரதமை கல்யாணம் பண்ண மாட்டோம். மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? அமாவாசை பௌர்ணமி 2, ஆமா. பாட்டிமை 4, அஷ்டமி நவமி 4 நாள் 8. போச்சு. இளம் பிறந்த கிழமை அது பிறந்த கிழமை ஆகாது. 2 பேருக்கும் ஆமா. தாராவளம் இருக்கணும். ஆமா. தாராபலம் மண்டபம் இதுல மண்டபம் கிடைக்கணும். செவ்வாய் சனி ஆகாது. லக்னம் பிறந்த கிழமை ஆகாது, பிறந்த நட்சத்திரம் ஆகாது, சஷ்டாஷ்டம் ஆகாது, சந்திராஷ்டம் ஆகாது, ராகு மேல சந்திரன் போகக்கூடாது, அஷ்டமி நவமி வரக்கூடாது, பாட்டிமை வரக்கூடாது, அமாவாசை வரக்கூடாது, யோகியா இருக்கணும். கல்யாணம் பண்றது கடைசியில் அவன்கிட்ட போய் கால் ஒண்ணு பார்த்து இப்படியே தள்ளிக்கிட்டாது போடா ஆள விடுறாங்கிற அளவுக்கு வருது. அதுதான் உண்மைதாங்க. இவ்வளவும் தவிர்த்துதான் வந்து கடவுள் நல்லது. ஜோசியருக்கு கடவுள் ஆப்ஷன் கொடுக்கறது இல்ல. அவரால் முடியாத பிரச்சனை நம்மகிட்ட அனுப்புறாரு. போ அந்த உட்கார்ந்து போய் அறுத்துட்டு வான்னு. அவன் வர்றான், நம்ம அவனை பிடிச்சி ஒரு உழுக்கு உலுக்கி அவனா. நான் ஒரு சூப்பரான முகூர்த்தத்தை 8 மணி நேரம் தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு ஒரு பையன்கிட்ட கொடுக்குறேன். அன்னைக்கு மண்டபம் இல்லைன்னு நிறுத்திட்டான். சரிட்டு மண்டபம் இருக்கிறனால எழுதி போய் அந்த அன்னைக்கு எங்க அக்காவுக்கு பீரியடுங்கிறான். சரி அது வேணாங்க, எங்க அம்மாவுக்கு அம்மாவோட அண்ணனுக்கு பையனுக்கு கல்யாணங்கிறான். கிட்டத்தட்ட தை மாசம் எழுதின திருமணத்தை ஆவணி மாசம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். சரி வைகாசி மாசம் வரைக்கும், வைகாசியில குறிச்சுக்கணும். அன்னைக்குதான் இது சொல்லுமே அக்கினி நட்சத்திரங்கிறான். அப்புறம் 3 மாசம்ங்கிறான். சரி ஆவணி கொண்டு வந்த சூரியன் அன்னைக்கு அஸ்தங்கமே கிரகணமேங்கிறான். டே பண்றியா பண்ணலையாடா, ஓடி போயிட போறா பிள்ளையன்னு. உண்மைதாங்க. நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி கல்யாணத்தை கொண்டு வந்துட்டான். நான் கொடுத்த தேதி மார்ச் மாசம். அதனால 99% வந்து நிச்சயிக்கப்பட்ட விஷயத்துக்கு ஜோசி ராமன் அவனே முடிவாய்த்தான் வர்றான். லண்டன்ல இருந்து வருது கல்யாணத்துக்கு. இன்னைக்கு காலையிலங்க 5 இன்னைக்கு கல்யாணத்துக்கு குறிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னால மாப்பிள்ளை வீட்டுல தங்கிருக்கா வந்திருக்கு. வந்து 1 மாசமா தங்கி இருக்கு. நம்ம நினைச்சிடும் மணமகள் வரும் நேரம் போகும் நேரம் தான் குறிச்சு கொடுத்துருக்கோம். அது மணமகளா மாலையை போட்டு போறது. இப்போ சும்மா தான் தங்கி இருக்கிறேன். சரிம்மா ஏமா அப்படின்னு. கஞ்சி வேற கஞ்சிக்குது. ஐயோ இத்தனை நேரம் முகூர்த்தம் பார்த்து கொடுத்து ஆகாது. 4000 விதி இருக்கு. ஆகுங்கிறது ஒரே விதி. சரி போ அப்படிங்கிற பெருந்தன்மை மட்டும்தான். அதெல்லாம் நானும் சொல்லலாம். ஆகாது 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 ஆகுன்னு சொன்னதெல்லாம் ஆகாதுன்னு எழுதிக்கங்க. ஆகுறதுனால நீங்க ஒண்ணு எடுங்க பார்ப்போம். எல்லா பஞ்சாயத்துலயும் போட்டு அவன் வாக்கியத்தை தூக்கிட்டு வரான். இந்த பஞ்சாயத்து கிளம்பி வேறேங்கிறான். நான் என்ன ஃபைனல் பண்றேன், சந்திரன் எந்த கிரகத்தின் மேல போதோ யார் மேலோ அவர் யார் தசாபத்தியா வராங்களா வந்தாலும் அதை டே வேல்யூவா எடுத்துக்கிறேன். அதுக்கு திருமண புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. 100% உங்களுக்கு 200% பயனுள்ள புத்தகம். அதை வந்து நான் தெளிவா ஏன்னா என்னோட அனுபவம் தான் சொல்லுது. அவங்க என்ன சொல்லணும் கேட்கறதுல நீ வா வராமறது ஓம் பிரச்சனை, என்னோட நாலேஜ் தான் சொல்லுது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறேன். 2 முறை தான் முகூர்த்தம் கொடுப்பேன், 3ஆவது முறை கொடுக்க மாட்டேன். நீ மண்டபம் எல்லாம் மண்ணாங்கட்டியில் நீ தான் பாக்கணும். எனக்கு இதுதான் ரேட். இல்ல நீ கொடுக்குற ரேட்டு எடுத்துட்டு வா, நான் சரியா தப்பான்னு சொல்றேன். நல்லது நல்லது. நான் மண்டபம் கிடைக்கலன்னா கோயில்ல பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறேன். அடுத்த கேட்கலாம். நல்லதுங்க. நன்றிங்க.